விடாமுயற்சி. எனக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆச்சு. எதுனாலன்னு பார்க்கலாம். இது வந்து பிரேக் டவுனோட காப்பின்னு சொல்கிறாங்க. நான் அந்த படம் பார்த்ததில்ல, அதனால கூட இருக்கலாம். இது வந்து ஏகே படம் பார்த்த மாதிரியே சுத்தமாக இல்லை. இது வந்து ஒரு வேறு சேனல் தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா ஒரு மாசான ஃபைட் சீன்ஸ் கிடையாது, டைலாக்ஸ் கிடையாது, மாசான இன்ட்ரோ கிடையாது. இன்ட்ரோ எந்த மாதிரி இருந்துச்சுன்னா, காரை திறந்து வாட்சை அப்படியே பாப்பாப்பில் கேஷுவலாக, அதான் இன்ட்ரோ. அது கொஞ்சம் சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக இருந்துச்சு. ஃபைட் சீன்ஸே இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது, இருந்துச்சு. ஆனால் ஒரு நார்மலான ஆளால் என்ன பண்ண முடியும், ஒரு காமன் மேனால் என்ன பண்ண முடியாது, அப்படியே அழகாக காமிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள வந்து கருத்து வேறுபாடு ஆயிரும். ஸோ அது மூலியமா பிரியலான்னு போறப்ப, நான் மிச்ச ஃபார்மாலிட்டிஸ் ஃபுல்லாக எங்கள் அம்மா வீட்டிலேருந்து பார்த்துக்கிறேன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. சரி ஓகே நானே ஒன்று போய் விட்டுறேன், இதே நம்ம லாஸ்ட் ட்ரிப்பாக இருக்கட்டும்ட்டு பிளான் பண்ணுவாங்க. அதில் வந்து ஹீரோயின் தொலைஞ்சு போயிடுவாங்க. அதை வந்து ஏகே வந்து கண்டுபிடிச்சாப்லையா இல்லையா, அதான் அந்த படம். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அது வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்டாக இருந்துச்சு. ஏன்னா அவர் அஜித் சாருக்கு வந்து ஏகப்பட்ட பஞ்சாயத்து வரும் சரிங்களா. அந்த ட்ரிப்பு போகிறப்ப ஏகப்பட்ட பஞ்சாயத்து வரும். அதுக்கெல்லாம் பயங்கரமாக கூலாக ஹேண்டில் பண்ணுவாப்புல, பிரச்சனையை ஃபுல்லாக இக்னோர் பண்ணிடுவாப்புல. எதுக்கு நமக்கு ரொம்ப ஒரு காமனால் நம்ம என்ன பண்ணுவோம், அதை அப்படியே காமிச்சிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் அப்படியே ஆப்போசிட். அதுக்குன்னு அவர் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, ஃபைட் சீன்ஸுமே நல்லபடியாக தான் காமிச்சிருந்தாங்க, அதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் ஏன் சம்மந்தமே எல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கண்டென்ட் ஓரியன்டாக இருந்துச்சு, அது மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் நிறையா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து அப்படியே ஆப்போசிட். நம்மளே கெஸ் பண்ணிடுவோம், சரி அடுத்து என்ன பண்ண போகிறாப்புல, எல்லாரையும் அடிச்சு போட்டு ஹீரோயினை காப்பாற்றிடுவாப்புல. ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவில் மோஸ்ட்லி ஹாப்பி எண்டிங் தானே, அந்த மாதிரி கணிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து செகண்ட் ஹாஃப்ல சுத்தமாகவே இல்லை. செகண்ட் ஹாஃப் வந்து இந்த மாதிரி இருந்தால் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அவர் இன்டெலிஜென்ட் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருந்த மாதிரி காமிச்சிருந்துருக்கலாம். ஓவரால் ஒப்பீனியன் அந்த மாதிரில எனக்கு அந்த மாதிரி தோணுச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆவரேஜ்னு சொல்லிட முடியாது. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல தான் ஒரு கார் ஸ்ட்ரென்த் சீன் ஒன்று வரும், அது உண்மையே தூக்கி சொருகிட்டாங்க உண்மையே சொல்ல போனா. ஏன்னா ஸ்கிரீன் பிளேயா இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும், எடிட்டிங் ஒர்க்கா இருக்கட்டும், அது அப்படியே அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே மாஸ் பண்ணிட்டாங்க அதெல்லாம். அப்புறம் படத்துல வந்து எல்லா கேரக்டர்ஸுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓவராலா பாக்குறப்ப எல்லா கேரக்டர்ஸுமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் அர்ஜுன் சாருக்கும் ரெஜினா மேமுக்கும் ஒரு ஃபிளாஷ்பேக் போர்ஷன் மாதிரி வரும் சரிங்களா. அது வந்து எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. அது எதுக்கு தேவையில்லாமன்னு தோணுச்சு. மேபி அதை எடுத்துருந்துருக்கலாம், படத்துக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லாம இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் படத்துல வந்து அஜர்பைஜான் லாங்குவேஜ் வந்து அடிக்கடி பேசினாங்க, அது கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா 1-2 சீன்னா கூட ஒன்றும் தெரிஞ்சிருக்காது, படத்துல ஒரு 3/4 சீன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது வந்து எல்லாத்துக்குமே சப்டைட்டில் ஃபாலோ பண்ண முடியுமான்னு தெரியாதுல. அப்புறம் அனிருத் சும்மா சொல்லக்கூடாது, பிஜிஎம் ஃபுல்லா மிரட்டிட்டாப்ல. அந்த முயற்சி அந்த பாட்டு வரும்ல, அது உடல கேப் விடுறாங்க, அஜித்தேன்னு கத்துற மாதிரி. கத்துற மாதிரி என்ன கத்துறதுக்கு தான் வச்சிருக்காங்க. உண்மையாக நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸும் ஓகே, சரி ஓகே, கிளைமேக்ஸுமே சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருந்துச்சு. ஓவராலாக படம் பார்க்குறப்ப நல்ல படம் ரொம்ப நல்ல படம்னு சொல்ல முடியாது. ஓகே நல்ல படம் பார்க்கலாம் அந்த மாதிரி.